ஓ ரபா ஷக்கதரபலபா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தில் எங்களை அம்மையை கொண்டு வந்தேன். இந்த மாதத்தின் அதிகால வேளையில் வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்துக்குரிய நன்மைகளை தாரும். இந்த மாதத்துக்குரிய கிருபைகளை தாரும். இந்த மாதத்தில் எல்லோரும் பாதுகாத்தரணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். நேரலையில் இருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக உங்கள் எல்லோருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதாவது பழைய ஏற்பாட்டில் 1099வது பக்கம். 1099வது பக்கம் சேர்ந்து வாசிப்போமா? பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025வது வருஷம் இந்த முதல் நாள் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை, அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆண்டவர் மழையை கட்டளையிடுகிறாரா? மழையை எதற்காக? அவரவர்களுக்கு என்ன உண்டாகணும்? அவரவருக்கு என்ன உண்டாகணும்? பயிர். அப்படின்னா ஒவ்வொருவரும் எவ்வளவு தேவை? ஒவ்வொரு சிலவங்களோட நிலம் சின்னதாக இருக்கலாம், சிலவங்களோட பெருசாக இருக்கலாம், சிலவங்களோட நிலம் ஆழமாக இருக்கலாம், சிலவங்களோட மேடாக இருக்கலாம். எங்கே எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரவருக்குன்னா யாருக்கு? 1வது வசனத்தில் ஆரம்பம் சொல்லுது, பின்மாறி காலத்து மழையை யாரிடத்து கேளுங்கள்? கர்த்தரிடத்து வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதம் அதிகமாக ஜெபிக்கிற மாதமாக இருக்கணும். எந்த குடும்பம் அதிகமாக இந்த மாதத்தில் ஜெபிக்குமோ அவர்களுக்கு பயிருண்டாக மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, நம்ம கேட்காம எங்கேயாவது போயிருந்தா கிடைக்காது. யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவரவருக்கு பயிருண்டாக. பயிர் என்று சொல்லுகிறது அவரவருடைய நன்மை. அப்போ கேட்டார்கள், அவரவருடைய பயிருண்டாக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை இட்டார்? மழையே. இன்னும் கட்டளை இடுவார் என்று சொல்லி இன்னும் ஆண்டவர் என்ன செய்வாரா? கட்டளை இடுவார். அப்போ அது யாருக்கு? நமக்கு தான். யாரெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக ஜெபிக்கிறீங்க பாருங்க. அன்றைக்கு ஒரு அன்னாளோட காலத்தில் எத்தனையோ அன்னாளை போல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்படித்தானே? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அன்னாளுடைய வயலில் என்ன உண்டாகணும்? வயல்வெளியில் பயிர் உண்டாகணும். அன்னாளுடைய வயல்வெளி இப்பொழுது வறண்டு போயிருக்கிறது.
வறட்சியா இருக்கிறது. வாழ்க்கை பாருங்க, அந்த வறட்சியையும் இல்லாய்மையும் பார்த்து நிந்தைக்குள்ளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அன்னாள் வேண்டிக் கொண்டா. அன்னாள் என்ன செய்தா? வேண்டிக் கொண்டா. ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர், இந்த மன கிளேசமுள்ள ஸ்திரீ தன் இருதயத்தை ஊற்றினார். தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரோட சமூகத்தை தெரியப்படுத்துகிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு மழையை கட்டளை இடும் ஆண்டவரே, மழையை கட்டளை இடும் ஆண்டவரே, என் நிலத்தில் பயிர் உண்டாக மழையை கட்டளை இடும் ஆண்டவரே. வேண்டிக் கொண்டால் தேசத்தில் அதே போல எத்தனையோ அன்னாள் இருந்த போதும் வேண்டிக் கொண்ட அன்னாள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டது ஒன்று, கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்தது 5. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தான் கேட்கணும். நம்ம பயிர் நிலங்கிறது என்னது? ஒன்று நம்ம வாழ்க்கை, நம்ம தொழில், நம்ம செய்கிற வேலை. ஆண்டவரே, இந்த தொழிலாக இந்த பயிர் நிலத்தில் இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒரு மழையை வர்ஷிக்க பண்ணி இந்த தொழிலாகிய பயிர் நிலத்தை நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இந்த தொழிலில் ஒரு பயிர் உண்டாகணும், பயிர் உண்டாகணும். வறட்சியாக இருக்கிறேன், என் தொழில் வறட்சியாக இருக்கிறது, என் வருமானம் வறட்சியாக இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் வறட்சியாக இருக்கிறது. என்னுடைய பொருளாதாரமாகிய வயல் நிலத்தில் ஒரு பயிர் இன்றைக்கு உண்டாகணும் இந்த மாதத்தில். அல்லேலூயா. பயிர் நிலம் என்கிறது நம்முடைய குடும்பம். குடும்பம் இன்றைக்கு நீங்களுடைய குடும்பம் பாருங்க, அது அவாந்தர வழியா இருக்கிறது. ஒரு காலத்தில் பயிருண்டானது தான். நம்ம சில இடம் ஊர்களில் போய் பார்த்தா தெரியும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட தான், நீங்கள் பாரதபுரத்திலிருந்து மார்த்தாண்டம் பார்த்து போனால், பாரதபுரம் ஏறினாலே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் எப்படி இருக்கும்? வயலாக இருக்கு, எல்லா இடங்களும் வளர்ச்சி. ஆனால் இன்னைக்கு சில நிலங்கள் அங்கே போய் பார்த்தா அங்கங்கே தான் வயல் இருக்குது. நிறைய இடம் ஏதோ காரணத்தினாலே பாடு நிலமாக்கிட்டு, மனுஷனாலே பாடு நிலமாக்கின இடங்க, மனித தவறினாலே வந்த பாடு நிலம். நல்ல விளைச்சல் கொடுத்து கொண்டிருந்த இடங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருந்த நிலங்கள், பச்சை பச்சைய செழிப்பாக இருந்த நிலங்கள் மனித தவறினாலே பாழ் நிலமாய் கொண்டிருக்கின்றது. புஞ்ச நிலமாய் பாருங்க, பாருங்க, அது நல்ல பாருங்க, நல்ல நிலம், நல்ல நிலமாக வேண்டிய அந்த நிலம் இன்றைக்கு அது பாழ் நிலமாய் பயிரிடவுக்கு தகுதியற்ற நிலமாய் கொண்டிருக்கிறது. அநேகரோட குடும்ப வாழ்வும் இப்படிதான், அநேகரோட குடும்பத்திலும் இப்படிதான். ஏதோ சில தவறுகளாலே, யாரோ ஒருவரோட வாழ்வில் அந்த தவறுனாலே குடும்பம் பாழ்நிலமாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில், புதிய நாளின் இந்த அதிகாலை வேளையிலே சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தில் பயிர் உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் பயிர் உண்டாகும். பயிர் உண்டாகத்தக்க ஒரு மழையே கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவா. பயிர் உண்டாகத்தக்கதாக ஒரு மழையை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு மழையை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக, நம்முடைய தலைமுறைகளிடத்தில் கட்டளையிடுவாராக, நம்முடைய திருச்சபையில் கட்டளையிடுவாராக. நம்முடைய சபையில் இந்த புதிய மாதத்திலே நிறைய பயிர்கள் எழும்பணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? புதிய புதிய பயிர்களை எழும்பணும். அதுக்குரிய ஒரு மழை இங்கே பெய்ய பண்ணணும். ஒரு பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்றணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெந்தெக்கோஸ்து நாளில் முன்மாறி பெய்து விட்டார். இனி நம்ம காத்து கொண்டிருக்கிறது கடைசி கால எழுப்புதலாகிய பின்மாறி
மழை. அந்த பின்மாறி மழைக்காக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாறி மழைக்காக, அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிப்போம் என்றால் நம்முடைய சபையிலும் அநேக பயிர்கள் முளைத்தெழும்போம். ஆமே, அந்த பயிர்கள் ஒரு பெரிய வயல்வெளியாக மாறப்போகிறது. அதுக்காக ஆண்டவர் எதை கட்டளையிடுவாரா? மழையே கட்டளையிடுவாரா? அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 65வது சங்கீதத்திலே படிக்கும்போது அந்த மழை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அனுமதித்தா இந்த மழையை குறித்து இன்னொரு நாள் உங்களோட பேசுகிறேன். 65ஆம் அதிகாரம் சங்கீதம் அதனுடைய 9, 10 வசனம் படிக்கும்போது, தேவரீ பூமியை நீர் என்ன செய்கிறேன்? விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் என்ன செய்கிறேன்? செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு என்ன விளைவிக்கிறேன்? தானியத்தை விளைவிக்கிறேன். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையால் கயிற அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அதை மழைகளால் கரைய பண்ணி. மழை நம்முடைய நிலத்தில் ஆண்டவர் பெய்ய பண்ணும்போது சில மண்கள் கரைந்து போகும், சில கட்டிகள் கரைந்து போகும், பயிர்களுக்கு தடையாயிருக்கிற சில சாத்தானோட கிரிகள் எல்லாம் என்ன செய்யும்? கரைந்து போகும். தண்ணீர் பாய்ந்து செல்ல முடியாதபடி ஒவ்வொரு பாருங்க, அந்த பெரிய வயல் நிலமாக இருந்தால் துண்டு துண்டாக அப்படியே சில வரப்புகளை வைத்து தண்ணீர் பாய்ப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லை, எல்லா வரப்புகளும் தனியான ஒரு இயல்கை. வரப்புங்கிறது எது? இயல்கை. இன்றைக்கு நிறைய பேர் சில இயல்கைகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. குடும்பத்தை சில இயல்கைகள், சில குடும்பத்தை பார்த்தா தெரியும். புருஷன் ஒரு இயல்கை போட்டு வச்சுருப்பான், மனைவி ஒரு இயல்கை, பிள்ளைகள் ஒரு இயல்கை. அந்த வயல் என்ன செய்யாது? செழிப்பாகாது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வரப்புகளெல்லாம் என்ன செய்யணும்? மனிதனால் உண்டான எல்லா வரப்புகளும் என்ன செய்யணும்? தனியணும். மனுஷனால் உண்டான எல்லா மண் கட்டிகளும் கரைந்து போகணும். சாத்தானாலே கட்டி வைத்திருக்கிற எல்லா வரப்புகளும் தணிந்து போய் ஒரு செழிப்புண்டாகணும். மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். அந்த பயிர் எதாகட்டும், நம்முடைய குடும்பம் என்று வரும்போது நம்ம தலைமுறைகள், நம்முடைய தொழில், அது வயலாக இருந்தால் நம்முடைய தொழில்கள், நம்முடைய பிஸ்னஸுகள், நம்முடைய பிள்ளைங்களோட படிப்பாக இருந்தால் நம்முடைய கல்வி, நம்முடைய சபையாக இருந்தால் நம்முடைய ஆத்துமாக்கள் தேசத்திலே நல்ல செழித்து வளரணும். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் கொடுக்கிற விளைநிலங்களாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்றுவாராக. அதுக்கு ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு சொல்லுகிறேன், வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அதிகமாக இந்த மாதத்தில் ஜெபியுங்க, விழித்திருங்கள், ஊக்கமாக ஜெபியுங்க. கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். கண்களை மூடுவோம்.